நடிகர் ஆர்யாவின் அடுத்த படத்தை தனது சூப்பர் குட் பிலிம்ஸ்க்காக தயாரித்து அவரை தூக்கிவிட முன்வந்துள்ளார் ஜீவா. திரையுலகில் ஆர்யா ஜீவாவிற்கிடையே நல்லதொரு நட்பு இருக்கின்றது. ஜீவா நடித்த சிவா மனசுல சக்தி படத்தில் ஆர்யா சிறப்பு தோற்றத்தில் நடிக்க பதிலுக்கு அவரின் பாஸ் என்கிற பாஸ்கரன் மற்றும் இஞ்சி இடுப்பழகி போன்ற படங்களில் நடித்து கொடுத்தார் ஜீவா. இந்நிலையில் நட்புக்காக ஆர்யாவின் புதிய படத்தை தயாரிக்க முன்வந்துள்ளாராம் ஜீவா. தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் முக்கியமானவர் ஆர்யா. உள்ளம் கேட்குமே படம்தான் ஆர்யாவின் அறிமுக படம் என்றாலும் அறிந்தும் அறியாமலும் முந்திக் கொண்டது. தொடர்ந்து பட்டியல், கலாப காதலன், நான் கடவுள் ஆகிய படங்களில் நடித்தார். இதில் நான் கடவுள் திரைப்படம் ஆர்யாவின் நடிப்பிற்கு ஒரு சான்றாக அமைந்தது. ஆர்யா நடித்த மதராசப்பட்டினம், பாஸ் என்கிற பாஸ்கரன் ஆகிய படங்கள் ஆர்யாவை வசூல் நாயகன் அந்தஸ்திற்கு அழைத்து சென்றன. அதற்கு பின்னர் வெளிவந்த படங்கள் காலை வாரிவிட அதே நேரத்தில் ராஜா ராணி வந்து ஒரு திருப்பத்தை கொடுத்தது. மீகாமன் தொடர்ந்து வெளியான புறம்போக்கு என்கிற பொது உடைமை, எச்சன், வாசுவும் சரவணனும் ஒன்னா படிச்சவங்க மற்றும் கடைசியாக வெளியான இஞ்சி இடுப்பழகி என்று வரிசையாக 5 தோல்வி படங்களை ஆர்யா கொடுத்துள்ளார். தற்போது இவரின் கையில் பெங்களூர் டேஸ் படத்தின் ரீமேக் மட்டுமே உள்ளது. வரிசையான தோல்விகளால் அதிர்ந்து போன ஆர்யா தற்போது சுதாரித்துக் கொண்டு இனி பிளே பாய் மற்றும் நகைச்சுவை வேடங்களை ஏற்பதில்லை என்ற முடிவுக்கு வந்துள்ளாராம். மேலும் தன்னை தேடி வரும் இயக்குநர்களிடம் கனமான வேடங்கள் இருந்தால் கதை சொல்லும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளாராம். ஆர்யாவின் புதிய படத்தை விமல், ராஜ்கிரண் இணைந்து நடித்த மஞ்சப்பை படத்தை இயக்கிய ராகவன் இயக்க உள்ளார். விரைவில் கதாநாயகி மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் ஆகியவற்றை முடிவு செய்த பின்னர் படத்தை பற்றிய முறையான அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ராகவன் மஞ்சப்பை படத்தின் கன்னட ரீமேக்கை வெளியிடும் முயற்சிகளில் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.